சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது மாடித்தோட்ட முல்லைப்பூ. இந்த முள்ளரும்பு டெய்லி என்கிட்ட இங்கே இவ்வளவு பூத்துக்கிட்டு இருக்குது. தினம் 2 முழத்துக்கு குறையாமல் முள்ளரும்பு பூக்குது. இது சந்தன முல்லை, நித்திய முல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த சந்தன முல்லையிலேயே 2 வெரைட்டி இருக்குது. அதில் ஒன்று காம்பு கொஞ்சம் மொத்தமாக ஒரு பூ வச்சு கட்டுறாப்புல இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் காம்பு மெலிசாக 2 பூ வச்சு கட்டுறாப்புல இருக்குது. அது மாதிரி 2 வகையில் அந்த பூ இருக்குது. வாசனை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வாசனை இருக்குது. முல்லைப்பூ பூத்து பூத்து குலுங்குது, மாடி தோட்டத்தில் தேனி கூட்டம் போடுது, நீ என்னை எப்போ பறிக்க போகிற, நீ எப்போ பறிக்க போகிற அப்படின்னு கேட்குறாப்புல இருக்குது. அந்த முள்ளரும்பை 4 மணிக்கு நம்ம பறிக்கலைன்னு சொன்னால் அந்த அரும்பு அது மாதிரி நம்மளை கேட்குறாப்புலையே இருக்கும். தினம் ஒரு 2 முழத்துக்கு குறையாமல் இந்த பூ பூத்துக்கிட்டு இருக்குது. கொடி இப்போ மாடியில் பந்தல் போட்டிருக்கேன். அதாவது 2nd ஃப்ளோரில் பந்தலாக போட்டிருக்கேன். அதில் இந்த கொடி பூத்துக்கிட்டு இருக்குது. இந்த கொடி எப்படி மாடிக்கு ஏற்றுன்னு சொன்னால், அந்த கொடியோட வேர் கீழே தோட்டத்தில் இருக்குது. அந்த கீழேருந்து அந்த வேரை ஒரு கயிறு கட்டி ஒசக்காய் எடுத்துகிட்டு போய் அந்த அளவு கொடி படறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. செடி வச்சு 5 வருஷம் ஆகுது. கொடி ஒசக்கை ஏறுறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதில் பந்தல் போட்டு இந்த அளவு நல்லா கிளப்பியிருக்கேன். 3 வருஷமாக அது பூத்துட்ருக்கு. இந்த 3 வருஷமாக பூத்துட்ருக்குன்னு சொன்னால் ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் பூ இல்லாத நேரமே கிடையாது. கொஞ்சம் கூட குறைச்சா மாற்றி பூக்கும். மழை நாளில் கொஞ்சம் குறைச்சலாக பூக்கும், வெயில் நாளில் நல்லா நிறையவே பூக்கும். இப்போல்லாம் உங்களுக்கு 3 முழத்துலேருந்து 3.5 முழம் 4 முழம் வரைக்கும் கூட பூத்துக்கிட்டுருக்கு சமயத்தில். இவ்வளோ பூவும் பூத்துருக்கத டெய்லி எனக்கு நல்ல வாசனை பூவாக இருக்கிறதுனால சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதை பறித்து கட்டுறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அந்த அளவு அது நல்லா பூத்துக்கிட்டு இருக்குது. பூ 80 ரூபா 90 ரூபா முழம் விற்கும்போது கூட நம்ம வீட்டில் 2 முழம் மல்லிகைப்பூ பூத்துது. பொங்கலுக்கு சாமி கும்பிட்றதுக்கும், மற்றபடி டெய்லி யூஸில் சாமிக்கு வைக்கிறதுக்கும், நான் வச்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே பலனாக இருக்குது. இந்த சந்தன முல்லை 2 வகையாக இருக்குது. அந்த 2 வகையில் ஒன்று காம்பு மொத்தமாக இருக்குது, இன்னொன்று காம்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அது மாதிரி 2 வகை செடி இருக்குது. அது கீழே இருந்து ஒசக்கை ஏறுது. அடுத்தது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, முல்லைப்பூ மருதாணி மரத்தில் ஒன்றுக்கு ஒரு கொடி ஏற்றிருக்கேன். அந்த ஒரு கொடி மருதாணி மரத்தில் இருக்கிறது அது ரொம்ப நாளாக கையில் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் பூவுக்கு எந்த நேரத்துலேயும் பஞ்சமே கிடையாது. வெள்ளி செவ்வாயில் ஒருத்தவங்களுக்கு வச்சு கொடுக்குறதுக்கும், சாமிக்கு போடுறதுக்கும், நான் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கல்யாணம் காட்சின்னு சொன்னாக்கா பூ சமயத்தில் 50-60 ரூபா கொடுத்து எப்படி வாங்குறதுன்னு யோசனை பண்ணுற நேரத்தில் நம்ம வீட்டில் பூத்துருக்கிற பூவில் ஒரு முழம் வச்சுட்டு போனோன்னு சொன்னால் அது அவ்வளவு நம்மளுக்கு மனசுக்கு மனசாந்தியாக இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த செடி கீழே கிரவுண்ட்லேருந்து தான் கிளம்புது. கொடி கட்டி ஏற்றி விட்டோம்னா அது பாட்டுக்கு நேராக கிளம்பிடும். எங்கேயாவது அந்த கொடி கொஞ்சம் வளைஞ்சிதுன்னு சொன்னால் அந்த இடத்துல கிளவடித்து அதில் ஒரு பந்தல் மாதிரி உருவாயிடும். அந்த மேலே கயிறு கட்டுறத வளையாமல் நேராக கட்டி கொண்டு போய் மாடியில் விட்டுட்டிங்கன்னா அது கரெக்டாக மாடியில் போய் தான் அது அரும்பு கட்டும். கொடி நல்லா நிறைய படர்ந்துருக்கு பாருங்க. இது மாதிரி இந்த கொடி கயிறு கட்டும்போது பால்கனி ஓரமாக அந்த கயிறு கொஞ்சம் வளைஞ்சிருச்சு. அதனால் பால்கனியில் கொஞ்சம் அப்படியே வளைஞ்சாவில் ஒரு 10-15 கொடி அப்படியே பந்தல் போட்டாப்புலையே பால்கனிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இழுத்து கட்டினதுக்கப்புறம் தான் இது மாடிக்கு போயிருக்கு. இதில் மாடியில் ஒரு பந்தல், பால்கனியில் ஒரு பந்தல் மாதிரி தொங்கிட்டுருக்கு கொடி நிறையா. அதுக்கும் பக்கத்தில் ஜாதி மல்லி வச்சு கீழே இருந்து ஒசக்கதை பாருங்கள், கயிறு கட்டி ஒசக்கப்போ தான் போயிட்டுருக்குது. அது இன்னும் எப்படி இருந்தாலும் 1 வருஷத்தில் அது போயிடும். போய் நல்லா அதுவும் பூக்க ஆரம்பிச்சிடும். இது இப்போ கீழே இருந்து எப்படி கிளம்புதுன்னு பாருங்கள். அந்த வேர் கீழே இருந்து கட்டி குச்சியெல்லாம் வைக்கல, அப்படியே அந்த அந்த வளையிறது அந்த மாடி தோட்டத்துக்கிட்ட நேராக போய் ஒசக்க பந்தலில் தான் இருக்குது கொடி. நிறைய கொடி இருக்குது. இந்த பூ நம்ம வீட்டில் அந்த பூவுக்கு பஞ்சமே கிடையாது, அவ்வளோ பூ. இந்த முல்லை கொடிக்கு நான் எந்த உரமுமே போடல, தண்ணி ஒண்டியும் தாராளமாக நிறைய ஊற்றிட்டுருக்கேன். வீட்டில் இடம் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம், கீழே வச்சுட்டு மேலே மாடிக்கு ஏற்றி இதுமாதிரி நீங்களும் பலன் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.